ஹாய் ஹலோ வணக்கங்க. உங்களுடைய பேபி ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, இடுப்பு வலிங்க. இந்த பேக் பெயின் வந்து வராதவங்களே இருக்க முடியாது இல்லைங்களா? பேக் பெயின்னா அது வந்து அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியுங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லைங்களா? எனக்கு வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து 2 டைம் வந்துச்சுங்க. கங்கா ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் வரைக்கும் போனேங்க. நான் வந்து பெரிய பிரச்சனைங்க எனக்கு. இடுப்பு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனால் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணிங்க, இடுப்புக்கு பெல்ட் போட்டு இதெல்லாம் பண்ணி தான் எனக்கு வந்து சரியாச்சுங்க. அதே போல் யாரும் அவசரப்பட்டு இடுப்பு வலிக்கு வந்து ஆப்ரேஷன் மட்டும் பண்ணிடாதீங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா தான் இருக்கேன் ஹெல்த்தாக. எனக்கு வந்து இப்போ பேக் பெயின் இல்லைங்க. ஏன்னா வந்து நான் வந்து ஹீலிங் தெரப்பி, செல்ஃப் ஹீலிங் எனக்கு பண்ணிக்கிறதோட நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. அந்த இடுப்பு வலிக்கு வந்து பிசியோதெரப்பி வந்து ரொம்ப ரொம்ப அருமருந்துங்க. அதனால் நீங்கள் வந்து யாரும் அவசரப்பட்டு ஆப்ரேஷன் பண்ணிடாதீங்க. ரெண்டாவது, ஹீலிங் தெரப்பி. நமக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு ஹீலிங் தெரப்பி கொடுத்துக்கும் பொழுது இன்னும் நல்லா இருக்குங்க. ஒருத்தர் வந்து இடுப்பு வலியோடு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் ஹீலிங் கொடுத்த உடனே எனக்கு இடுப்பு வலி நல்லா குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை சிட்டிங் வரணும்னு நான் சொல்லிடுவேங்க. அவங்க வந்தாங்கன்னா அதில் கண்டிப்பாக குணமடைய முடியும். ஹீலிங் தெரப்பியோடு சேர்த்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது இன்னும் ரொம்ப சிறப்பாக சரியாகுங்க. அதனால் யாரும் அவசரப்பட்டு பண்ணிடாதீங்க, ஆப்ரேஷன் பண்ணிடாதீங்க. இந்த பிரபஞ்ச சக்தி நம்ம கொடுக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தருதுங்க. இடுப்பு வலி அப்படின்னாவே வந்து ஒரு நம்ம லைஃப்பில் வந்து அது ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லைங்களா? அது வந்து அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியுங்க. அதனால் வந்து இந்த ஹீலிங் தெரப்பி வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயங்க. தேவையானவங்க அணுகலாங்க. நீங்கள் இல்லை அப்படின்னாலும் வேறு யாராவது ரேக்கி கொடுத்தாலுமே கூட நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கொடுத்துக்கோங்க. ஆனால் அவசரப்பட்டு ஆப்ரேஷன் மட்டும் பண்ணிக்காதீங்க. இது வந்து நான் வலியுறுத்துறேங்க. எனக்கு வந்து நடக்கவே முடியாமல் போயிடுச்சுங்க. அப்போ வந்து டாக்டர்கிட்ட போனதுமே வந்து உங்களுக்கு வந்து இது எலும்பு வந்து உடஞ்சிருச்சு, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி தான் உங்களை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப பயந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டேங்க கீழே. அதுக்கு பிற்பாடு சரி எதானாலும் சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம எக்ஸசைஸ் தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருந்தேங்க. அந்த எக்ஸசைஸ்லேயே எனக்கு பாருங்கள் உடம்பு சரியாயிடுச்சு. நம்மளுடைய தசைகள் வந்து எக்ஸசைஸ் மூலிமா வந்து நல்லா இறுக ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்துல வந்து நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுத்துருச்சு அப்படின்னாவேங்க, முழங்கால் ஆகட்டும் இடுப்பாகட்டும் எந்த ஒரு ஆப்ரேஷனும் தேவையே இல்லைங்க. அதனால் வந்து நம்ம உடம்பை வந்து நல்லா வச்சுக்கணுங்க, எக்ஸசைஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது நம்ம ஹீலிங் தெரப்பி கொடுத்துக்கிட்டோம்னா இன்னமும் நல்லா குணமடையலாங்க. நன்றி, வணக்கங்க. கேட்டதை கொடுக்கும் பிரபஞ்சம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.